Hi guys, you are watching SMC Titans. நிறைய பேருக்கு நான் ஆல்ரெடி தெரியும், பட் யூடியூப்ல ஒரு ப்ராப்பரான வீடியோவை இன்னைக்கு தான் நம்ம அப்லோட் பண்றோம். இந்த வீடியோல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன அண்ட் எந்த வெப்சைட்ல பண்ணணும், ட்ரேடிங்ல நம்ம ப்ராஃபிட் பண்ணணும்னா எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் ஒரு சில விஷயம் நம்ம ட்ரேடிங்ல பண்ணவே கூடாது. எந்தெந்த விஷயத்த ட்ரேடிங்ல நம்ம பண்ணா நம்மளுடைய ஜேர்னிஸ் அஃபெக்ட் ஆகுங்கிறத கிளியர் கட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன 2 வெப்சைட்டையும் மறக்காம ரெஜிஸ்டர் பண்ண வச்சுக்கோங்க. ஏன்னா ட்ரேடிங் பண்றதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்றதுக்கு இந்த வெப்சைட் ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே கூகுள் குரோம் ஓபன் பண்ணி tradingview.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல ஒரு வெப்சைட் காட்டும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாரும் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மேல இங்க சர்ச்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஸ்டாக்ஸ், ஃபண்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஃபாரெக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க பண்ண போறது ஃபாரெக்ஸ். ஸோ ஃபாரெக்ஸ் கேட்டகரியை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கரன்சி பேர்ஸோடைய டீட்டெயில்ஸும் இங்க உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூரோ யூஎஸ்டிங்கிற பேரை நான் என்ன பண்றேன், லான்ச் பண்றேன். இங்க லான்ச் சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லான்ச்னு கொடுத்துட்டீங்கன்னா சார்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ பார்த்ததுமே உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். கிரீன் கலர் அண்ட் ரெட் கலர்ல தான் கேண்டில்ஸோடைய கலர் இருக்கணும், இன்னொருத்து மட்டும் என்ன எல்லோ அண்ட் பிளாக் இந்த கலர்ல இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதை எல்லாரும் மறக்காம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் கேண்டிலோடைய கலர்ஸ் கண்டிப்பா முக்கியம் இல்லை. அது எந்த கலரா வேணா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் ரெட், ப்ளூ, கிரீன் எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். கேண்டில்ஸோடைய மூவ்மெண்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ கிரீன் கலர் கேண்டில்னா பை, ரெட் கலர் கேண்டில்னா செல் இப்படின்னு சொல்லி நினைச்சு ட்ரேட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு கேண்டில்ஸ்க்கும் ஒவ்வொரு மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மூவ்மெண்ட்டை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு சில டூல்ஸ் எல்லாம் நான் நிறைய ஆட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒர்க் பண்றதுக்குன்னு ஹைலைட்டர், இந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்டு, ஃபிபனாச்சி அண்ட் ரெக்டாங்கிள், சர்க்கிள் இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டூல்ஸை எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டாப் லெஃப்ட் கார்னர்ல ஒவ்வொரு ஆப்ஷனா ஓபன் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த டூல்ஸ் ஒர்க் பண்றதுக்கு தேவையோ எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ட்ரெண்ட் லைன் தேவைப்படும், ஃபிபனாச்சி தேவைப்படும், அண்ட் லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷன் தேவைப்படும், டெக்ஸ்ட் எனக்கு அப்பப்போ தேவைப்படும், அண்ட் இந்த மாதிரி டிரா பண்றதுக்கு ப்ரஷ் அண்ட் ஹைலைட்டர்ஸ் இதெல்லாம் எனக்கு தேவைப்படுறதுனால இது எல்லாத்தையுமே நான் ஆட் டு ஃபேவரட்ஸ் கொடுத்தனால எல்லாமே எனக்கு இங்க டூல்ஸ்ல ஆட் ஆயிக்குது. இந்த டூல்ஸை நான் எங்க வேணாலும் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேமையும் எல்லாருமே ஷார்ட்கட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த லெஃப்ட் சைட்ல டாப்ல ஒரு குட்டி ஆரோ மாதிரி ஒன்று இருக்கும். இந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைமும் காட்டும். முடிஞ்ச அளவுக்கு இல்ல 100% யாருமே செகண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க ட்ரேடிங்க்கு. 1 மினிட்ங்கிறத ஒரு மேக்ஸிமம் லோவர் டைம் ஃப்ரேமா வச்சுக்கோங்க. அதுக்கு கீழெல்லாம் போக தேவையில்லை. 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 1 hour அண்ட் 4 hour, சம்டைம்ஸ் டே அண்ட் வீக் கேண்டில்ஸை கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி டேஸ், ஹவர்ஸ், மினிட்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்டார்ன்னு போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைம் ஃப்ரேமும் இங்கே ஷார்ட்கட்ஸ்ல வந்துடும். ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் இருக்கு. நிறைய இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல இண்டிகேட்டர்ஸ், பாட் இது எல்லாத்தையுமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் நான் உங்களுக்கெல்லாம் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்காரணத்து கொண்டுமே இண்டிகேட்டர்ஸ், பாட்ஸ் இதை எதுவுமே ட்ரேடிங்காக யூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஒரு சில இண்டிகேட்டர்ஸை ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். பட் இண்டிகேட்டரை டிபெண்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது போக போக நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல ஸ்ட்ராட்டஜியோட லேர்ன் பண்ணும்போது நிறைய பார்க்கலாம். ஸோ நீங்க ஒரு சார்ட்டை ஓபன் பண்ணி அதை லான்ச் பண்ணி கேண்டில்ஸ் எல்லா மூவ்மெண்ட்டை லைவா பார்க்கறதுக்கு இந்த ட்ரேடிங் வியூவை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க கூகுள் குரோம் ஓபன் பண்ணி ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி நியூஸ்னு சர்ச் பண்ணுங்க. இதுல வர ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓபன் ஆயிக்கும். எல்லாருமே இந்த டாப் ரைட் கார்னர்ல இங்க டைமிங் மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி எல்லாருமே ஃபர்ஸ்ட் சென்னை, கொல்கத்தா, மும்பை, அதாவது நான் இந்தியால இருந்து இருக்கேன். ஸோ எனக்கு இந்த சென்னை, கொல்கத்தா, மும்பைங்கிற டைமிங்கை வச்சுட்டு AM/PM ஃபார்மேட்ல வச்சுட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்க ஸ்ரீலங்கால இருந்து இல்ல UK, USA வேற கண்ட்ரில இருந்தீங்கன்னா உங்க கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரியான டைமிங்கை வச்சுட்டு செட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிரியேட் அன் அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட்னு கொடுத்து உங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில் ஐடி எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொடுக்கறனால என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா ஏதாவது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் ஈவெண்ட் நடக்கும்போது, அதாவது ஒரு சின்ன மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தா இல்ல ஒரு பெரிய கிராஷ் மாதிரி நடக்கிற மாதிரி இருந்தா இதோட நியூஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில்ல நோட்டிபிகேஷனா வந்துடும்.
ஸோ மறக்காம இமெயில் ஐடியை கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த forexfactory.com ஓபன் பண்ணதுமே லைட்டா கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு கேலண்டர் காட்டும். மேல இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் எல்லாம் போடும். பட் இந்த நியூஸஸ் நம்ம அவ்வளவு பொறுமையா யாரும் உட்காந்து படிக்க மாட்டோம். ஸோ இந்த நியூஸ் கேலண்டரை பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் டேட் கொடுத்துருக்கும், இன்னைக்கான டேட் டுடே நவம்பர் 19. ஸோ இந்த டேட்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஆகும் இவ்வளவு நியூஸஸ் இருக்கு. இந்த நியூஸ் எல்லாமே எனக்கு ஒரு இம்பாக்டா இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. தெளிவா புரிய வைக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கரன்சி பார்த்துக்கோங்க. நம்ம போன டைம் என்ன பார்த்தோம், இந்த tradingview.com ஓபன் பண்ணி இதுல எந்தெந்த பேர்ஸ் இருக்கு, என்னென்ன பேரை ஓபன் பண்ணணும், யூரோ யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி, கோல்டு, இந்த பேர்ஸ் எல்லாமே எப்படி ஓபன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இந்த பேர்ஸோடைய நேம்ஸ்ல ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கான்னு சொல்லி இந்த வெப்சைட்ல பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஏயுடிங்கிற ஒரு கரன்சில ஒரு நியூஸ் இருந்திருக்கு. கரெக்டா ஏன் ஏயுடிங்கிற ஒரு பேர்ல நியூஸ் இருந்துச்சுன்னு நான் சொல்றேன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் 3 கலர்ஸை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு எல்லோ கலர், இன்னொன்னு ஆரஞ்சு கலர், மூணாவது ரெட் கலர். எல்லோ கலர்னா நோ இம்பாக்ட், அதாவது மார்க்கெட்ல எந்த ஒரு பெரிய நியூஸுமே இல்லை, நார்மலா நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட் நடக்குது, பட் அந்த ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணது. எல்லோ கலர்ல உங்களுக்கு டைமிங்ல ஏதாவது நியூஸ் காட்டுச்சுன்னா பயப்படாம ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சில நியூஸ் ஆரஞ்சு கலர்ல காட்டும். ஆரஞ்சு கலர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மீடியம் இம்பாக்ட். இந்த மீடியம் இம்பாக்ட் நடக்கும்போது என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் மூவ் ஆகாது, பட் மார்க்கெட் ஒரு சின்ன ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த ஆரஞ்சு கலர் இம்பாக்ட்ல நடக்கும். அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. பட் ஸ்ட்ரிக்டா ரெட் கலர்ல ஒரு நியூஸ் இருந்துச்சுன்னா அந்த நியூஸ் டைம்ல தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. அப்படி இந்த ரெட் கலர் ஆகிற டைம்ல என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. இப்போ 12:30 மணிக்கு மத்தியானம் இப்பதான் எனக்கு ஒரு நியூஸ் முடிஞ்சிருக்கு. ஜிபிபிங்கிற ஒரு பேர்ல எனக்கு நியூஸ் நடந்திருக்கு. இப்போ என்னுடைய ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ணி ஜிபிபிங்கிற ஏதாவது ஒரு பேர்ல இருக்கிற கரன்சியை நான் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜிபிபி யூஎஸ்டி எடுத்துக்கிறேன். இந்த ஜிபிபி யூஎஸ்டில எனக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. நார்மலா இந்த கேண்டில்ஸோடைய சைஸ் பாருங்க, ஓரளவுக்கு உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு கேண்டில்ஸோடைய சைஸ் ஒவ்வொன்று குட்டியா வரும், ஒவ்வொன்று பெருசா வரும். இந்த கேண்டில்ஸோடைய சைஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த சைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் மட்டும் எவ்வளவு பெருசா போயிருக்குன்னு சொல்லி பாருங்க. ரொம்ப பெரிய கேண்டில்ஸ் இங்க மூவ் ஆயிருக்கும். ஸோ நார்மலா ஒரு கேண்டில் ரன் ஆகிற அந்த பிரைஸ் சேஞ்சை விட இந்த நியூஸ் டைம்ல நடக்கிற கேண்டில் ரொம்ப பெருசா மூவ் ஆகும். ஒன்னு பயங்கரமா மேல ஆகும், இல்லைன்னா பயங்கரமா கீழே இறங்கும், இல்லைன்னா மேலேயும் போகாம கீழேயும் போகாம சென்டர்ல ஒரு சின்ன பாடியை மட்டும் வச்சுட்டு கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இவ்வளவு பெரிய கேண்டில் கீழே இறங்குது, இல்லைன்னா இவ்வளவு பெரிய கேண்டில் மேலே ஏறுதுன்னா முன்னாடியே நான் ப்ரெடிக்ட் பண்ணி பை அண்ட் செல் போடலாம்டா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆனா ஸ்ட்ரிக்டா யாருமே நியூஸ் ட்ரேடிங் பண்ணாதீங்க. நியூஸ் ட்ரேடிங் எதனால பண்ணக்கூடாது அண்ட் நியூஸ் ட்ரேடிங்னா என்னங்கிறத அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். பட் இந்த நியூஸ் கேண்டல்னா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்னையில இருந்து டெய்லியும் காலையில உங்க எல்லாருடைய ரொட்டீன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மார்னிங் எந்திரிச்சதும் மொபைல் போனை ஓபன் பண்ணி எந்தெந்த டைம்ல என்னென்ன நியூஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துக்கோங்க. ரெட் கலரா இருக்கிற நியூஸ் டைமிங்ல மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. இங்க ரெட் கலர்னு போட்டு அங்க டைம் இருந்திருக்கும். கரெக்டா அந்த 6 மணினா 6 மணிக்கு மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு வாட்ச் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணாதீங்க. 6 மணி முடிச்சதும் 6:05 இல்லைன்னா 6:10க்கு ஆஸ் யூஷுவல் நீங்க ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்கு. இந்த 24 ஹவர்ஸ்ல எக்ஸாக்டா இந்த ஒரே ஒரு நிமிஷம் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் இம்பாக்ட் நம்மளுக்கு சொல்லுது. இதை கேட்டு தயவு செஞ்சு யாருமே நியூஸ் ட்ரேடிங் பண்ணாதீங்க. நியூஸ் ட்ரேடிங் பண்ணி ட்ரேடிங்ல அழிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்க அதுல ஒருத்தரா மாறிடாதீங்க.